வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், லாஸ்ட் இயர் நடந்த எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். பார்ட் 1 பார்த்தாச்சு, இது பார்ட் 2. ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபயர்மேன் வந்து ஒரு 15 ப்ரீமியம் மெஷினா ஆர்டர் போடுறாங்களாம். அதோட சம் ஸ்டாண்டர்ட் மெஷினையும் என்ன பண்றாங்களா, சேர்த்து ஆர்டர் போடுறாங்க. ஸ்டாண்டர்ட் மெஷின் எவ்வளோன்னு தெரியாது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the price of a premium machine was 6 times that the standard machine. எப்படி இருக்கும் அப்படின்னா 6 times என்னவா இருக்குமா, அதிகமா இருக்கும். பிரீமியம் மெஷினை விட 6 மடங்கு அதிகமா இருக்கும் ஸ்டாண்டர்ட் மெஷின் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இதை எப்படி எழுதலாம், 6 n எடுத்துக்கலாமா, 6n plus 15 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க, by mistake the number of premium and standard machine was interchange in the delivery. டெலிவரி பண்ணும்போது என்ன பண்றாங்களா, இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறாங்களாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க பிரீமியம் மெஷின் தான் 15ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இங்க ஸ்டாண்டர்ட் மெஷினே என்னன்னு சொல்லியிருக்காங்களா, 6 times அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 timesனா 15, ஆல்ரெடி பிரீமியம் 15 இருக்கு, அதோட 6 மடங்கு அதிகம். அப்ப 6 மடங்குங்கிறது இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் மெஷின். ஆனா இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா பிரீமியம் மெஷினே என்னவா இருக்கும், 6 மடங்கு இருக்கும். அப்ப 6 மடங்குனா இதை மல்டிபிள் பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 90 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்ப the mistake the number of என்ன பண்ணிருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணி மெஷினை டெலிவரி பண்றாங்களாம், which increase the total bill. அதோட பில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதான், 62.5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 62.5 எப்படி எழுதுவோம், 625 எழுதிட்டு என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி 100ங்கிறத டெசிமல் கட் பண்றதுக்கு இது. அப்ப இதை கட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 5 times கிடைக்கும், இது 8 times கிடைக்கும். அப்ப 5/8 இருக்கும் இல்லையா? 5/8ங்கிறத இந்த பர்சன்டேஜுக்கான வேல்யூ. தென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the premium machine standard machine was interchanged in the delivery which increased the total bill. total bill இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப ஆல்ரெடி ஒரு பில் இருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியாது. இப்ப டோட்டல் பில் என்னவாகுதான், இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை என்ன பண்ணி, பழைய பில் என்னன்னு தெரியாது, 1ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இதை கிராஸ் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிறத ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா 13/8 கிடைக்குமா? அப்ப 13/8ங்கிறது தான் இந்த நியூ பில்கான வேல்யூ. அப்ப 13/8. ஓகே. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் பிரீமியம் மெஷினும் இதோட சேர்த்து, அப்ப n நம்பர்ஸ் என்ன ஆட் பண்றாங்க எவ்வளவுங்கிறது தெரியாது. ஓகே. அப்ப இதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா அந்த நம்பர்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். தென் என்ன கேக்குறாங்கன்னா, ரேஷியோ கேக்குறாங்க. என்ன எதுக்குன்னா, பிரீமியம் மெஷினுக்கும் ஸ்டாண்டர்ட் மெஷினுக்கும். அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு பிரீமியம் கொடுத்துட்டாங்க. இப்ப ஸ்டாண்டர்ட் மெஷின் இந்த n என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா சால்வ் பண்ணிடலாம். அப்ப இது கிராஸ் மல்டிபிள், இந்த 8ங்கிறது இந்தாண்ட வந்துருமா, அப்ப 48 மாறுமா, 48n பிளஸ் இது இந்தாண்ட உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும், 120 ஈக்குவல் டு இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 13n இருக்கும். ஓகேவா? அப்ப சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா n மட்டும் என்னங்கிறது தெரிஞ்சிருமா? இது ஈக்குவல் டுக்கு இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா n ஈக்குவல் டு எவ்வளவுன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இதை சிம்பிளிஃபை பண்ணா 30 அப்படின்னு கிடைக்கும். n வந்து இப்ப என்ன கிடைச்சிருச்சு, 13 கிடைச்சிருச்சு. அவங்க என்ன கேக்குறாங்க, ரேஷியோ கேக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் மெஷின் ஆல்ரெடி அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் மெஷினுக்கும் பிரீமியம் மெஷின் இப்ப கண்டுபிடிச்சது தான் ஸ்டாண்டர்ட் மெஷின். அப்ப பிரீமியம் மெஷின் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 15 கொடுத்திருக்காங்க. அப்ப 15:13 இருக்கும். அப்ப இது இன்னுமே என்ன பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்ப 1:2ங்கிற ரேஷியோவா மாறும். அப்ப 1:2ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, ட்ரிக்னாமெட்ரிக்ல காஸ் ஏ என்ன அப்படிங்கறதுக்கு இருக்காங்க. காஸ் ஏ அப்படின்னா என்ன மீனிங், காஸ்னாலே நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம், பேஸ் டிவைடட் பை ஹைப்போதினியஸ்னு எடுப்போம் இல்லையா? பேஸ் டிவைடட் பை ஹைப்போதினியஸ் தான் என்னது, காஸ் ஏன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப பேஸ் இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க, 5ன்னு கொடுத்திருக்காங்க. ஹைப்போதினியஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 13ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டுமே இருக்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்ப ஆப்போசிட் என்ன சைடு, ஆப்போசிட் சைடு தான் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப ஆப்போசிட் வேணும் அப்படின்னா இது ஹைப்போதினியஸ். அந்த ஃபார்முலா பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாமா? பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா என்ன போகும், ஹைப்போதினியஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் அண்ட் பிளஸ் பேஸ். அதுதானே பண்ணுவோம். அப்ப ஆப்போசிட்
ஸ்கொயர்டு பிளஸ் பேஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்குவோமா. பேஸ் ஸ்கொயர் பேஸ் தான் அவங்களே கொடுத்துட்டாங்க 5 ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 169. அப்போ 169 இந்த 5 ஸ்கொயருங்கிறது என்னவாகும் 25னு வரும். பிளஸ்ஸா இருக்கிறது தானே வந்தா மைனஸ். அப்ப 25 ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர்னா என்னவாகும் இங்க 144னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஆப்போசிட். இது என்னவாகும் ஸ்கொயருங்கும் போது கியூபா மாறுனுச்சுன்னா இங்க என்ன கிடைக்கும் 12னு கிடைக்கும். அப்போ ஆப்போசிட் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு 12 கிடைச்சிருச்சு. tan a என்னன்னு கேக்குறாங்க. tan a அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் டிவைடட் பை tan a அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை பேஸ் தான் tan a அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா. ஆப்போசிட் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். என்னன்னு இருக்கு 12ன்னு இருக்கு. பேஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 12 டிவைடட் பை 5ங்கிறது தான் கிடைக்கும். 12 டிவைடட் பை 5 ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்திருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேலோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல். மேல் ஒரு கம்பெனில எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 8 பார்ட் இருக்காங்க. ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 6ன்னு இருக்காங்க. ரேஷியோல கொடுத்திருக்காங்க. இஃப் 15 more than the female employee in the company, அதாவது 15 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்களா அதிகமாகறாங்களாம் ஃபீமேல்ல. ஆல்ரெடி இருக்கிறதே ரேஷியோ 6x எடுத்துக்கோ. அதுல 15 என்ன ஆகுறாங்களாம் அதிகமா ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரேஷியோவா மாறுது அப்படின்னா ஃபீமேல் அண்ட் மேலோட ரேஷியோ. மேல் வந்து 8ங்கிற ரேஷியோல தான் இருக்காங்க. ஃபீமேல் வந்து 7ங்கிற ரேஷியோல இருக்காங்க. ஓகேவா. அப்ப இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் மேலோட கவுண்ட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ரேஷியோ அதே தான் இருக்கு. ஆனா ஃபீமேல் மட்டும் என்னவா இருக்கு 6ங்கிறது 7ஆ மாறி இருக்கு. அப்ப 6ங்கிறது 7ஆ மாறி இருக்குன்னா அங்க 1 பார்ட் வேல்யூ தானே இங்க இருக்கு. 6ங்கிறது இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன 1. அப்போ 1 பார்ட் வேல்யூ தான் 15 அப்படின்னா இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் மேல் எவ்வளவு பேர் இருப்பாங்க ஃபீமேல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா. அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி, அந்த கம்பெனில இருக்கிறதோட டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோவையும் வேல்யூவா மாத்தி ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம் சால்வ் பண்ணிடலாமா. அப்போ 1 பார்ட் தான் 15 அப்படின்னா 8 பார்ட் என்ன 8 into 15 அப்படிங்கும் போது எவ்வளவு இருக்கும் 120 கிடைக்கும். அதே மாதிரி 6 into 15 அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் 19 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் 210 கிடைக்கும். அப்ப 210ங்கிறது தான் டோட்டல் எம்ப்ளாயி இந்த கம்பெனி. எங்க இருக்கு ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the ratio of efficiency work, efficiency தான் கொடுத்திருக்காங்க 4:3. ஏவுக்கு 4ங்கிற ரேஷியோவும் பிக்கு 3ங்கிற ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க. இது வந்து எஃபிஷியன்சி. ஓகேவா. இது எஃபிஷியன்சி கொடுத்திருக்காங்க. ஏ கேன் பினிஷ் யுவர் டாஸ்க். ஏன்றவங்க எவ்வளவு டாஸ்கை கம்ப்ளீட் பண்றாங்க எத்தனை நாள் அப்படின்னா 18 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஏன்றவங்க 18 டேஸ்ல என்ன பண்றாங்களா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா என்ன கேக்குறாங்க பி மட்டும் அந்த ஒர்க்கை தனியா செய்யும் போது எத்தனை நாள்ல முடிப்பாங்க. இங்க கொடுத்துருக்கிறது எஃபிஷியன்சி. ஸோ என்ன பண்ணிக்கலாம் டைரக்டா இதுதான் கட் பண்ணும். ஏன்னா எஃபிஷியன்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இவனோட எஃபிஷியன்சி 4 அப்படின்னா இவனோட எஃபிஷியன்சி 3 அப்படிங்கும் போது இது என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிபிள் இதையும் கேன்சல் பண்ண அப்படின்னா 6 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா. அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா பி மட்டும் தனியா செஞ்சாங்கன்னா எவ்வளவு நாள்ல செய்வாங்க. அப்ப 3 தான் 3x தான் இந்த 18 அப்படின்னா அவங்க கேக்குறது என்ன 4 என்ன இவனுக்கு 4 தானே இருக்கும் டைம். அப்ப இவனோட டைம் 4 அப்படின்னா இதோட என்ன பண்ணணும் 4 மல்டிபிள் பண்ண அப்படின்னா பி மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிப்பான்ங்கிறது தெரியும். இது மல்டிபிள் பண்ண அப்படின்னா என்ன கிடைக்கும் 24ன்னு கிடைக்கும். அப்ப 24 டேஸ் என்ன பண்ணிக்குவாங்க பி மட்டும் செய்யறதுக்கு எடுத்துக்கிற 4 ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சிமிலர் சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ரேடியஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க 5:8ங்கிற ரேஷியோ. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஏரியா. ஏரியா அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் பண்ணுவோம் இல்லையா. இங்க சர்க்கிளோட ஏரியா தான். அப்ப ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இதோட ஸ்கொயர் என்ன கிடைக்கும் 5 25 8 64. அப்ப இதுக்கான ரேஷியோ என்ன இருக்கு 25:64. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரி sin 90 டிகிரி மைனஸ் பி அப்படின்னா பீனா இங்க தீட்டா தான் சொல்லிருக்காங்க. அப்ப 90 sin 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா இதை எதை சொல்லுவோம் காஸ் தீட்டாவை தானே சொல்லுவோம். காஸ் தீட்டா தானே sin 90. அப்ப இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா இதுக்கான டிகிரி என்ன இருக்கோ அதுதான் காஸ் தீட்டாவுக்கு இருக்கும். இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க காஸ் பி தான் என்னன்னு கேக்குறாங்க. காஸ் பிக்கு என்ன வேல்யூ வரும் சேம் 2/3 தான் வரும். அப்ப காஸ் பிக்கான ஆன்சர் என்ன இருக்கு பி. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர்.
ஓகே, என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்ல மாத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப எக்ஸுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க √11. ஸோ இங்க என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் 1/x கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸுக்கு பதில் வேல்யூ கொடுத்துடலாமா? எக்ஸுக்கு என்ன இருக்கு √11 இருக்கு பிளஸ் 1/xக்கு அகைன் √11. அப்ப சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்க டினாமினேட்டர் என்ன இல்ல 11 இல்ல. ஸோ என்ன பண்ணி ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 11 √11 டாட் √11 பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை √11 இருக்குமா? இந்த ரெண்டுமே மல்டிபிள் இருக்குங்கும் போது என்ன ஆயிடும்? ரூட்ங்கிறது கேன்சல் ஆயிடும். அப்ப 11 பிளஸ் 1 டிவைடட் பை √11 இருக்கும். அப்ப இது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 டிவைடட் பை √11 இருக்கும். டினாமினேட்டர்ல √11 இருக்குங்கிறதுனால அப்படி இருக்க கூட. சோ கேன்சல் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணலாம்? √11 ரெண்டு பக்கமும் மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 12 √11 டிவைடட் பை 12 √11 into √11. அப்ப ரெண்டுக்குமே கேன்சல் பண்ணோம்னா டினாமினேட்டர்ல ரெண்டுமே ரூட்டா இருக்கும் போது என்ன வரும்? 11 மட்டும் வரும். 12 √11 வரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12 √11 டிவைடட் பை 11 தான் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? பிரைஸ் ஆஃப் டீசல் விலை வந்து எவ்வளவு அதிகமா இருக்குதான்? 6% அதிகமாகுது. அதோட விலை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 85 rupees. 85 ரூபாய் விலையில இருந்து 6% அதிகமானுச்சுன்னா எவ்வளவு அதிகமாகுது? 6% எவ்வளவு இருக்கும்? 5.10 rupeesங்கிறது இருக்கும் இல்லையா? ஓகே, a person travel 2880 kilometer every month. His vehicle gives a mileage எவ்வளவு கொடுக்குது அப்படின்னா 12 kilometer. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸையும் டோட்டலா இருக்கிற டிஸ்டன்ஸையும் அது கொடுக்கிற மைலேஜையும் என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2880 டிவைடட் பை எவ்வளவு கிலோமீட்டர்னா இதையும் கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 240 அப்படிங்கறதா கிடைக்கும் இல்லையா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸையும் மைலேஜையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியும் 1 கிலோமீட்டருக்கு, அதாவது 1 லிட்டருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போக முடியும் அப்படிங்கறத கண்டுபிடி. வாட் இஸ் இன்க்ரீஸ் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர்? அப்ப மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அதிகமாகும்? 6% அதிகமானுச்சுன்னா 85 ரூபாய் கொடுத்து வாங்குற விலையில இருந்து இப்ப 6% அதிகமாகுது அப்படின்னா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 6% எவ்வளவு இருக்கு? 5.10 இருக்கு. இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா எவ்வளவு ரூபாய் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சிருமா? அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 1 2 and 0. அப்ப 1224 rupees என்ன பண்ணுவாங்க? மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இசட் 3 பேருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண? எக்ஸ் ஒய் இசட் இவரு 20 டேஸ் எடுத்துக்குவாங்களாம், இவங்க 40 டேஸ் எடுத்துக்குவாங்களாம், இவங்க 60 டேஸ் எடுத்துக்கிறதா சொல்லிருக்காங்க. எக்ஸ் ஒர்க் எவ்ரி டே. எக்ஸ்ங்கிறவரு எவ்ரி டே ஒர்க் பண்ணுவாங்க. சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? டோட்டல் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கலாம். டோட்டல் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம்னு சொல்லுவோமா? எல்சிஎம் எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கு. அப்ப அதிகப்படியானது அப்படின்னு பார்த்தோம்னா 120 தான் இதுக்கான எல்சிஎம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ன்றவரு எவ்ரி டே ஒர்க் பண்றாராம். அப்ப எக்ஸ்ன்ற பர்சன் எல்லா நாளும். அப்ப இதுக்கு எஃபிசியன்சி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இவருக்கு 6ன்னு கிடைக்கும், இவங்களுக்கு 3 and 2. இது எல்லாமே என்னது? எஃபிசியன்சி. எஃபிசியன்சி வச்சுதான் அவங்களோட ஒர்க்கை என்ன பண்ண முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரி டே. எக்ஸ்ன்ற பர்சன் எல்லா நாளும் ஒர்க் பண்றாங்களாம். ஒய் அண்ட் ஜாயின் இசட் எக்ஸ் எவ்ரி 3rd டே. அப்ப மொத்தமா ஒர்க் பண்ற டேஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 டேஸ். 1 2 and 3 டேஸ். இது எல்லாமே டேஸ். ஓகேவா? அவங்க என்ன சொல்லிருக்காங்க? எவ்ரி 3rd டே யார் 2 பேரும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இசட்டும் ஒய்யும். எல்லாத்துலயும் 3வது நாள் மட்டும் யார் ஒர்க் பண்றாங்களா? ஒய்யும் இசட்டும் மட்டும் ஒர்க் பண்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஒய்ன்ற பர்சனுக்கு 3 and இசட்ன்ற பர்சனுக்கு 2. அப்ப 2 பேரும் சேர்ந்தா 5ங்கிறது கிடைக்கும். எக்ஸ்ன்ற பர்சன் எவ்ரி டேவும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவரோட எஃபிசியன்சி ஃபர்ஸ்ட் டேவும் ஒர்க் பண்ணுவாரு, செகண்ட் டேவும் ஒர்க் பண்ணுவாரு, 3rd டேவும் ஒர்க் பண்ணுவாரு. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க மட்டும் என்ன கிடைக்கும்? 11ன்னு கிடைக்கும், இங்க 6ன்னு கிடைக்கும், இங்கேயும் 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப டோட்டல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 120. ஆனா இப்ப கம்ப்ளீட் பண்ண
இவங்களோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 6 12 23ன்னு கிடைக்கும். அப்ப இவங்க ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 23 யூனிட்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க? how long will take finish the project? டோட்டல் ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப 23 யூனிட்ஸ்னா 120 ஒர்க் அப்படின்னா 23 யூனிட்ஸ் போக மீதி இருக்க ஒர்க்கை இவங்க எல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குவாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப இவங்க தேர்ட் டே மட்டும் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா 23 into 3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 115ன்னு கிடைக்குமா? அப்ப 3 பேர் இவங்க மட்டும் தனியா செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் எவ்வளவு டேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 115 ஒர்க்கை என்ன பண்ணிருக்காங்க? கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ரிமைனிங் இருக்க ஒர்க்கை அடுத்த நாள் யார் தான் வேலை செய்வாங்க? இந்த எக்ஸ்ன்ற பர்சன் தானே என்ன பண்ணுவாங்க? ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்ன் பர்சன் தான் எல்லா நாளும் ஒர்க் பண்ணிருக்காங்க, எவ்ரி டேவும். இவங்க தேர்ட் டே மட்டும் தான். அப்ப இவங்களோட ஒர்க்கு போக மீதி இருக்கிற டே ஒர்க்கை யார் தான் பண்ணணும்? இந்த எக்ஸ்ன்ற பர்சன். அப்ப எக்ஸ்ன்ற பர்சனோட எஃபிஷியன்சி என்ன இருக்கு? 6. ரிமைனிங் இருக்கிற ஒர்க் எவ்வளவு இருக்கு? 155. 115 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிறது 5 யூனிட் ஒர்க்கை தான் அவங்க செய்ய வேண்டியது. அந்த 5 யூனிட்ஸ் ஒர்க்கை இவர் ஒரு நாளைக்கே 6 யூனிட் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னா 5 யூனிட்ஸ்னா இது எப்படி எழுதுவோம்? 5னா 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5/6. டோட்டல் ஒர்க் 6, அவர் செய்ய வேண்டியது 5. அப்ப ரிமைனிங் இருக்க 1. அப்ப 5/6ன்ற ஒர்க் தான் இருக்கும். அப்ப 3 டேஸ் மொத்தமா இவங்க 5 into 3 3 into 5 எவ்வளவு இருக்கும்? 15. 3 into 5 15. அப்ப 15 டேஸும் 5 days ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இத்தனை நாள் எடுத்திருப்பாங்க. அப்ப 15 5/6ங்கிற டேஸ் தான் இவங்க எடுத்துக்கிற டைம். ஓகே, ஆப்ஷன் என்ன இருக்கு? பி. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க? மொத்தமா ஒரு மிக்சர் இருக்கா, 80 லிட்டர் மிக்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 80 லிட்டர்ஸ் என்னது? மிக்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுல மில்க்கும் வாட்டருக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 7:1ங்கிற ரேஷியோல மில்க்கும் வாட்டரும் இருக்கு. சம் குவான்டிட்டி ஆஃப் ஹிஸ் மிக்சர் ரிமூவ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க? மிக்சரை வெளியில எடுக்கிறாங்க. மிக்சர் வெளியில எடுத்தாலும் என்ன ரேஷியோல தான் வெளியில எடுக்க முடியும்? 7:1ங்கிற ரேஷியோல தான் என்ன பண்ணுவாங்க? வெளியில எடுத்திருக்காங்க. அண்ட் ரீப்ளேஸ்டு பியூர் மில்க் எடுத்த பிறகும் என்ன ரேஷியோ தான் இருக்கும்? 7:1ங்கிற ரேஷியோல தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பியூர் மில்க் ஆட் பண்றாங்களாம். மில்க்ல சம் பியூர் மில்க் என்ன பண்றாங்கன்னா ஆட் பண்றாங்க. எவ்வளவுன்னு தெரியாது. ஸோ மில்க் பிளஸ் மில்க்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஃபைனல் ரேஷியோ ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் பிகம் 15:1ங்கிற ரேஷியோல இருக்கான். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா some water of this mixture removed and the replaced pure milk அப்படின்னா எவ்வளோ லிட்டர் வெளியில எடுக்கிறாங்களோ அது அந்த அளவு தான் எவ்வளவு மில்க் சேர்க்கிறாங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு மில்க் வெளியில எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு பியூர் மில்க் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இங்க குவான்டிட்டி என்ன ஆகாதான்? சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைனல் ரேஷியோ என்ன கேட்கறாங்க? வாட்டர் பிகம் 15:1ன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர்? அப்ப டோட்டல் எவ்வளவு மிக்சர் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. சரியா? சோ இப்ப என்ன பண்ணிக்கலாம்? 15ங்கிற ரேஷியோல இருந்து 7ங்கிற ரேஷியோல இருந்து 15ஆ மாறி இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 8 பார்ட் இல்லையா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 8 பார்ட். அப்ப 8 பார்ட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த மில்க் எவ்வளவு ஆட் பண்ணிருப்பாங்கிறது தெரிஞ்சிரும் இல்லையா? சோ இப்ப என்ன கேட்கலாம்? என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 80 லிட்டர்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதுக்கு ஈக்குவல் தானே இல்லையா? 16 பார்ட். ஏன்னா இங்க எடுக்கிற மிக்சர் அளவுக்கு தான் இங்க பியூர் மில்க் ஆட் பண்ணிருக்காங்க. எத்தனை லிட்டர் வெளியில எடுத்திருக்காங்களோ அதே லிட்டர் அளவுக்கு பியூர் மில்க் ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப 16 பார்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 80 லிட்டர்னா நமக்கு 8 பார்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும். சோ இதையும் ரெண்டாலே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க 8 பார்ட்ங்கிற வேல்யூ தெரிஞ்சிடும். இதையும் கட் பண்ண அப்படின்னா 40 அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு 8 பார்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. எவ்வளவு மிக்சர் ரீப்ளேஸ் பண்ண மில்கோட அளவு தான் கேக்குறாங்க. அப்ப 8 பார்ட்டோட வேல்யூ என்ன இருக்கு? 40 லிட்டர். அப்ப 40 லிட்டர் தான் என்ன பண்ணிருக்காங்க? மில்க் ஆட் பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.